ஒரு ஆசிரமத்தோட குருவும் அவரோட சீடர்களும் ஆற்றங்கரையோரமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு குருவோட கால் வலிக்கு ஆற்றுல விழ போனாரு. அப்போ பக்கத்துல இருந்த குமரன் என்ற சீடன் சட்டுன்னு குருவோட கைய பிடிச்சு ஆற்றுல விழாம காப்பாத்தினான். அதனால குருவும் குமரனுக்கு நன்றி சொன்னாரு. இதனால குமரனுக்கு தற்பெருமை அதிகமாயிடுச்சு. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஆற்றுல விழ போன குருவை நான் தான் காப்பாத்தினேன், இல்லனா இந்நேரம் அவரு ஆற்றுல அழிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு சொன்னான். இந்த செய்தியெல்லாம் குருவோட காதுக்கு எட்டுச்சு. இருந்தாலும் அவரு பொறுமையை கடைபிடிச்சாரு. மறுநாள் குருவும் அதே சீடர்களோட அதே ஆற்றங்கரையோரம் நடந்து போனாரு. சம்பவம் நடந்த இடம் வந்ததும் தன்னை காப்பாத்தின குமரன் கிட்ட என்ன ஆற்றுல தள்ளி விடுன்னு சொன்னாரு. அதை கேட்ட குமரனும் திகைத்து போயிட்டு, என்ன குருவே சொல்றீங்க, ஆற்றுல தள்ளி விடணுமா, நான் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு குருவும் இது குருவோட உத்தரவு, கேட்டு நடக்கிறது உன்னோட கடமை, அதனால என்ன ஆற்றுல தள்ளி விடுன்னு சொன்னாரு. குமரனும் ஆற்றுல தள்ளிவிட்டான். ஆற்றுல விழுந்த குருவும் பதட்டம் படாம நீந்தி மறுக்கரையை தொட்டுட்டு திரும்பி வந்ததும் குமரனை பார்த்து, ஒருத்தர் ஆபத்துல இருக்கிறப்ப காப்பாத்துறதுன்றது மனிதாபிமான செயல், ஆனா அதை விளம்பரப்படுத்தி பெருமைப்படுத்தி கொள்வதுன்றது அந்த மனிதாபிமான செயலுக்கே இழுக்கை தேடி தரும். அதனால அந்த மனிதன் எப்போதுமே சான்றோரா ஆக முடியாது. இதை கேட்ட குமரனும் தன்னோட தற்பெருமை குணத்தை கைவிட்டான். இதுல இருந்து என்ன சொல்ல வரனா, எனக்கு தெரியுன்றதுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச மனுஷனும் இல்ல, எதுவும் தெரியாத மனுஷனும் இல்லைன்ற உலக உண்மையை மறந்த மனுஷங்க தான் இந்த தற்பெருமை வலையில விழுந்து அவமானப்படுவாங்க. வீண் கர்வம், பொறாமை, அகம்பாவம் இந்த மூணும் ஓர் இனத்தை சேர்ந்ததுதான். மனிதனோட உண்மையான இயல்பின் வேற இந்த மூணும் அழித்து விடும். அதனால வீண் கர்வம், பொறாமை, அகம்பாவம் இந்த மூணும் தவிர்த்து விடுங்க. ஆற்றங்கரையோரமா கதிர் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவ கண்ணுல ஒரு வைரக்கல் பட்டுச்சு. அது வைரன்னே தெரியாம இந்த கல் விலை போகுமா போகாதான்னு சந்தேகத்தோட பாத்துட்டு இருந்தான். சரி, கடை வீதிக்கு போயிட்டு வித்துதான் பாக்கலாமேன்னு போனான். அங்க ஒரு வியாபாரி கிட்ட போயிட்டு இந்த கல்லு என்ன விலைக்கு போகும்னு கேட்டான். அதுக்கு அந்த வியாபாரி அந்த கல்லை பார்த்துட்டு இது வைரம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பத்தாததுக்கு அவனுக்கு இது வைரக்கல்லுன்னு தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இந்த கல்லு 20 ரூபாய்க்கு தான் போகும்னு சொன்னாரு. அதை கேட்ட கதிரும் பேரம் பேசிதான் பாப்போமேன்னு நினைச்சிட்டு 25 ரூபாய் தாங்கன்னு கேட்டான். 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தர விரும்பாத அந்த வியாபாரியும் 20 ரூபாய்க்கு தான் தருவேன்னு சொன்னாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பக்கத்து கடை வியாபாரியும் நான் 25 ரூபாய்க்கு தரேன்னு அந்த கல்லை வாங்கிக்கிட்டான். அதை பார்த்த முதல் வியாபாரியும் கோவத்தோட கதிர்கிட்ட வந்து, நீ என்ன முட்டாளா, அது வைரக்கல்லு பல ஆயிரம் ரூபாய்க்கு போகும், நீ என்னடானா 25 ரூபாய்க்கு வித்துட்டியன்னு கத்தனான். அதுக்கு கதிரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அந்த கல்லு வைரம்னு தெரியாம நான் 25 ரூபாய்க்கு வித்தேன், ஆனா அந்த கல்லோட மதிப்பு தெரிஞ்ச நீ தவற விட்டுட்ட, அப்படி பார்த்தா நீ தான் மிகப்பெரிய முட்டாளுன்னு சொன்னான். கதையின் நீதி, ஒரு சிலர் இப்படிதான் உண்மையான மதிப்பு தெரிஞ்சும் கிடைச்சத விட்டுட்டு தவிக்கிறாங்க. படித்ததில் பிடித்தது. ஒரு அப்பாவும் அவரோட மகளும் அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும்னா ஒரு ஆறை தாண்டி தான் போகணும். அந்த ஆறுக்கு மேல ஒரு சின்ன பாலம் மட்டும்தான் இருக்கு. அவங்க போற நேரம் பார்த்து ஆறுல தண்ணி எல்லாம் வேகமா போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அந்த பொண்ணோட அப்பாவும், என் கைய கெட்டியமா பிடிச்சுக்கோமா, ஆத்துல தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு, பத்திரமா போகணும்லவான்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பொண்ணும், அப்படின்னா நீங்க என் கைய பிடிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுச்சு. அதுக்கு அவங்க அப்பாவும், ரெண்டுத்துக்கும் என்னமா வித்தியாசம்னு கேட்டாரு. நான் உங்க கைய பிடிச்சுக்கிட்டா ஏதாவது தவறு நடக்கும்போது உங்க கைய விட்டு பிரிய வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க என் கைய பிடிச்சுக்கிட்டா எந்த காரணத்துக்காகவும் என் கைய விட்டுட்டு போக மாட்டீங்க.